ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றின் மிக வெற்றிகரமான மற்றும் நீண்டகால கூட்டணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டீஃபன் ஃபிளமிங் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 18 ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியின் தூணாக விளங்கிய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் பரஸ்பர சம்மதத்துடன் அணியிலிருந்து விலகியுள்ளார். 2008ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரராக தனது பயணத்தை தொடங்கினார் நியூசிலாந்தின் முன்னாள் கேப்டன் ஸ்டீஃபன் ஃபிளமிங். நியூசிலாந்து அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த சமயம் என்பதால் சிஎஸ்கேவின் தொடக்ககால அடித்தளத்தை அமைப்பதில் ஒரு வீரராகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டார். நியூசிலாந்து அணியை நீண்ட காலம் வெற்றிகரமாக வழிநடத்திய அனுபவம் கொண்ட ஃபிளமிங் மைதானத்திற்குள்ளும் வெளியேயும் தோனிக்கு ஒரு சிறந்த ஆலோசகராக இருந்தார். முதலாவது சீசனில் சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. அந்த தொடரின் போதே ஃபிளமிங்கின் கிரிக்கெட் அறிவு மற்றும் மேலாண்மை திறனை கவனித்த சிஎஸ்கே நிர்வாகமும் கேப்டன் தோனியும் அவர் விளையாடுவதை விட அணியை வழிநடத்தும் பயிற்சியாளர் பொறுப்புக்கு மிகச்சரியாக இருப்பார் என்று கணித்தனர். அதன் விளைவாகவே அடுத்த ஆண்டே அவர் சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். ஃபிளமிங் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற அடுத்த ஆண்டே கோப்பையை கைப்பற்றியது சிஎஸ்கே. 2011ஆம் ஆண்டு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று கோப்பையை தக்க வைத்த முதல் அணி என்ற பெருமையை சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்றது. சூதாட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே களமிறங்கவில்லை. பின்னர் 2018ஆம் ஆண்டில் 2 ஆண்டுகள் தடைக்கு பிறகு ஐபிஎல் தொடருக்கு திரும்பியது சிஎஸ்கே அணி. அப்போது நடைபெற்ற மெகா ஏலத்தில் மற்ற அணிகள் அனைத்தும் 20 முதல் 25 வயது வரை உள்ள அதிரடி இளம் வீரர்களை போட்டி போட்டு தேர்ந்தெடுத்தன. ஆனால் சிஎஸ்கே நிர்வாகமோ 30 வயதை கடந்த சீனியர் வீரர்களை மட்டுமே வாரி சுருட்டியது. இதனால் அந்த அணி டேடிஸ் ஆர்மி என்றே அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த டேடிஸ் ஆர்மிக்கு சிறப்பான வியூகங்கள் அமைத்து கொடுத்து 3வது ஐபிஎல் கோப்பையை வெல்ல உறுதுணையாக இருந்தார் ஸ்டீஃபன் ஃபிளமிங். 2020ஆம் ஆண்டு முதல் முறையாக பிளே ஆஃப் செல்லாமல் வெளியேறிய அணியை அடுத்த ஆண்டை மீண்டெழச் செய்து 4வது முறையாக சாம்பியன் ஆக்கினார் ஃபிளமிங். 2023இல் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி 5வது முறையாக கோப்பையை வென்று அதிக கோப்பைகளை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் சாதனையை சிஎஸ்கே சமன் செய்தது. கோப்பைகள் மட்டுமல்லாமல் 10 முறை இறுதிப் போட்டிக்கும் 12 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கும் தகுதி பெறச் செய்துள்ளார் ஸ்டீஃபன் ஃபிளமிங். தற்போது சிஎஸ்கே நிர்வாகமும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் தங்களது 18 ஆண்டுகால உறவை சுமூகமாக முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளனர். 2024, 2025 மற்றும் 2026 ஆகிய 3 தொடர்ச்சியான சீசன்களில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற தவறியதும் அணியின் ஆட்ட வியூகங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுமே இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக பேசப்படுகிறது. தற்பொழுது சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு அதிகம் பேசப்படும் பெயர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹேமங் பதானிதான். இவர் மண்ணின் மைந்தன் என்பதுடன் இந்திய அணிக்காக 40 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்டவர். தற்பொழுது ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளர் குழுவில் உள்ளார். சிஎஸ்கே நிர்வாகத்தின் தற்போதைய தேர்வாக இவர் இருப்பதாக தெரிகிறது. சிஎஸ்கேவின் நீண்டகால பேட்டிங் பயிற்சியாளராக இருக்கும் மிஸ்டர் கிரிக்கெட் மைக் அஸியை தலைமை பயிற்சியாளராக உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. சிஎஸ்கே அணியின் தற்போதைய பந்துவீச்சு பயிற்சியாளரான எரிக் சிம்மன்ஸ் மற்றொரு ஆப்ஷன். இவர் சிஎஸ்கேவின் துணை அமைப்பான ஜோகனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஏற்கனவே செயல்பட்டு வருகிறார். எம்எஸ் தோனி, ஸ்டீஃபன் ஃபிளமிங் எனும் மாஸ்டர் பிரெயின் கூட்டணி அமைத்து தந்த அஸ்திவாரத்தில் 18 ஆண்டுகள் கம்பீரமாக பயணித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தற்பொழுது புதிய பயிற்சியாளர், புதிய வியூகங்களுடன் தனது கிரிக்கெட் வரலாற்றின் 2வது அத்தியாயத்தை நோக்கி நகர தயாராகி வருகிறது.